அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, போன வீடியோவில், அதாவது மதியம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில், அந்த குற்றவாளியுடைய பெயர் ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் குணசேகரன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சுட்டி காட்டுனீங்க. தம்பி, அது குணசேகரன் இல்லைப்பா, ஞானசேகரன் அப்படின்ட்டு. நான் ஏதோ தெரியாமல் அல்லது வந்து ஏதோ உளறிட்ட மாதிரிலாம் சொல்கிறீங்க எல்லாம் கமெண்ட்டில். அப்படி இல்லைங்க. அது வந்து என்னன்னா, அந்த அசிங்கம் பிடிச்ச பேர் என் வாயில வரக்கூடாது என்பதற்காக அப்படி குணசேகரன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். குணசேகரன் அப்படிங்கிற குணசேகரன் வேற. குணசேகரன் உங்க குணசேகரன் ஒருத்தர். மற்றபடி ஏதோ வளரிட்டன்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதையும் தாண்டி அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இருந்தாலும் குணசேகரன் பேர் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துருந்தா புண்பட்டிருப்பாங்கல்ல, சே அப்படின்ட்டு சரி வருத்தம் தெரிவிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்த்த புண்பட்ட குணசேகரன்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, அது எல்லா குணசேகரனும் தான். சன் டிவி குணசேகரன் அவர்கள் உட்பட எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐ ஆம் சாரி, டெக்னிக்கல் ஃபால்ட். அடுத்ததாக சில வன்மம் பிடித்த நயவஞ்சக கூட்டத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. யார் அந்த கூட்டம் அப்படின்னா, கடந்த 4-5 நாட்களாக எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்களை பற்றி எத்தனை குற்றச்சாட்டுகள். எங்கே போனார் திருமா? எங்கே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்? தலைமறைவாய் விட்டாரா? சிறுத்தை எங்க சீரலை? சிறுத்தை எங்க வேட்டையாடலை? மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குதா சிறுத்தை? ஏங்க, சிறுத்தை என்னைக்காச்சும் மிச்சர் சாப்பிடுமாங்க? ஆனா எங்க சிறுத்தை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி ஒரு கூட்டம். இதுல ஒரு முக்கியமான நயவஞ்சகன் இந்த ஜபா. அவன் வந்து வீடியோ போட்டு இது எங்க எல்லா கட்சிகளும் போராடிட்டு இருக்குது, எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தோழரை பார்த்தியா, அமித்ஷா ஏதோ அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி அம்பேத்கர் மாஸ்க் மூஞ்சில போட்டுக்கிட்டு மாஸ்க் காட்டுறன்னு சொல்லி அவர் பாட்டுக்காங்க தமாஸ் காட்டினுங்கிறாரு போய் உட்காந்துக்கிட்டு. அதுதான் பிரச்சனை. ஒன்லி நேஷனல் இஷ்யூஸ் தான் பேசுவாரா? லோக்கல் இஷ்யூஸ்லாம் பேச மாட்டாரா? என்னப்பா இவரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிமையா போயிட்டாங்களா, அப்படி போயிட்டாங்களா, இப்படி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு காயமா இருக்குது அதை பார்க்கும்போது. இப்படிப்பட்ட போராளி இருங்கயா, அவர் பேசுவாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே நேரத்துல எத்தனை பஞ்சாயத்துல நான் பாக்குறது அப்படிங்கிற மனநிலையில அவரும் இருக்க மாட்டாரா? இப்பதான் அந்த அம்பேத்கர் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துருவாரு, இருங்க. ஒரு ட்வீட் கூட இன்னும் போடலதான், எதுவுமே பேசலதான், எந்த ஒரு குரலும் கொடுக்கலதான். அதுக்கு ஒரு நேரத்துல ஒரு இஷ்யூ ஏற்கனவே அம்பேத்கரை பத்தி அமித்ஷா வந்து என்னப்பா எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுல இருந்து அவர் டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனுடைய உச்சத்துல அவர் போராடிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்துல எத்தனை டென்ஷன் தாங்குவாரு? இது டென்ஷன் மேல இன்னொரு டென்ஷன் வந்து சேர்ந்தா அந்த சிறுத்தையோட தலை என்ன வெடிச்சிடாத கோவத்துல. அதனால அது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்து விமான நிலையத்தில் இறங்கின உடனே பதிலடி கொடுத்திருக்காரு. எதுக்கு? நேத்து எல்லாம் வீடியோ போட்டு எங்க சிறுத்தையை கேவலப்படுத்தின எல்லாருக்கும் தரமான பதிலடி. ஆமாங்க, புரட்சி தலைவன் வந்துட்டாருடா. அதாவது யார் அந்த சார் அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு வருது இல்ல, அது என்னன்னு விசாரிக்கணும். இந்த ஒருத்தனை கைது பண்ணது மட்டும், ஞானசேகரன் எப்படி பேர் கரெக்டா சொன்ன பார்த்தீங்களா, அவனை கைது பண்ணது மட்டும் பத்தாது, இதுக்கு பின்னணியில் யாரா இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டாரா எங்க சிங்கம், சாரி எங்க சிறுத்தை. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. அதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பின்னாடி சைடுல இருக்கிற வன்னிக்குட்டிக்கு மூஞ்சே சரியில்லை. எனக்கு பிடிக்கலைங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பேச சொல்லி இந்த மனுஷன் யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோகமான உணர்வுகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு மூஞ்சி அப்படியே நார்மலா வச்சுக்கிட்டு வன்னிக்குட்டி பக்கத்தில் நின்று இருக்காரு. ஆமா, ஏன்னா அவர் போயிட்டு ஊடக நிகழ்ச்சிகள்லாம் ஊன்னு சொல்லி ஆட்டையை கழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. யாராச்சும் இதுக்காக குரல் கொடுத்தாங்க பேசினாங்க அப்படின்னா குறுக்கு பூந்து இப்ப பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட போயிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சியில வன்னிக்குட்டியை கோத்து விட்டாங்க. ஏப்பா அந்த மாதிரியான மேட்சுக்கெல்லாம் அனுப்புறீங்க அவரை? அங்க போய் பேராசிரியர்கிட்ட வலுவா 4 கொட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படிலாம் நாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு எப்படியாச்சும் ஆட்டத்தை கழிச்சு விட்டுலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர்னா என்ன வேணா பேசுவ நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன்ல எங்க வன்னிக்குட்டி பக்கத்துல நிக்கிறாப்ல. ஆனாலும் பாருங்க பேசிட்டாருங்க. பேசுனது மட்டும் இல்லாம கடைசியில சுத்தி வளைச்சு மறுபடியும் ஒரு முட்டு கொடுத்துட்டாருங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, திமுக, நாம் தமிழர், பாமக. இன்னைக்கு கூட பாமக போராட்டத்துக்கு தடை, அனுமதி மறுப்பு, கைது இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதிமுக இப்படிலாம் நடந்துச்சு இல்லையா. இதெல்லாம் கரெக்டு தான். அவர்களுடைய நோக்கம் தவறாக உள்ளது. அதை வச்சு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறதுனால அதை தடுக்க வேண்டிய இடத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறதோ என்று நான் நினைப்பதாக நான் கருதுகிறேன். அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதிரி போய் இப்படி வந்து அப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுப்பார் இல்லையா, அப்படியாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா,
சரி, இவங்களுடைய நோக்கம்லாம் தவறு, அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா சிறுத்தைகளுடைய நோக்கம் புனிதமான நோக்கமா தான் இருக்கும். நீங்க போராடினீங்க அப்படின்னா நிச்சயமா நியாயமான நோக்கத்துக்காக தான் போராடுவீங்க. அரசியல் பண்றதுக்காக போராட மாட்டீங்க. மது ஒழிப்பு மாநாடு மாதிரி. ஆமா. அப்படின்னும் போது நீங்க போராடுங்களேன். வள்ளுவர் கோட்டத்துல ஒரு அனுமதி கேட்டு தான் பாருங்களேன். தப்பு இல்லல்ல. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் போராடுறது ஒண்ணும் தப்பு இல்ல. மத்த கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்கட்சிகள் தான் அரசியல் பண்றாங்க. விசிக சார்புல ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நான் வந்து சிறப்புரை ஆற்றுகிறேன், கண்டன உரை ஆற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு விட்டு பாருங்களேன். அனுமதி கிடைக்குதா? இல்ல அப்படி போய் நீங்க அந்த களத்துல அதையும் மீறி இறங்குனா கைது நடக்குதா? நடக்காம இருக்குதா? அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நோக்கம் தான் பிரச்சனை, போராடுறது பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரில நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால கேட்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த வழக்கு விசாரணை எப்படி போகுது? எப்படி இதுக்கு ஒரு நியாயமான விசாரணை நடத்தி, எப்படி இதுல நியாயமான குற்றவாளியை கண்டுபிடிச்சு, எப்படி ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிறதே நம்மளால முன் உணர முடியுது. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். இருங்க. அதாவது பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பாட்டிக்காக நீதி கேட்டிருக்காருங்க. அது இப்பதான் என் கண்ணுல பட்டுச்சு. இந்த பாட்டி வந்து இந்த செருப்ப கொண்டு போஸ்டர் மேல எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை பிடிக்க தனிப்படை அப்படின்லாம் செய்தி வந்துச்சுல்ல. அந்த பாட்டிக்கு நீதி கேட்டு பேசியிருக்காரு. ஏங்க நீதி கேட்கறதா இருந்தா பாட்டிக்கு மட்டும் நீதி கேளுங்க. அத விட்டுட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, இப்படித்தான் ஒரு சம்பவம் கர்நாடகால கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கர்நாடகா மேட்டர் ஞாபகப்படுத்திட்டாருங்க. ஆனா நியாயமான கேள்வி தானே. ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க சுவரொட்டி ஓட்டு நடத்துல செருப்பு கழட்டி வீசிட்டா. அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம். ஒருத்தி எரிஞ்சிட்டா. பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான். அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க. அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாட் சிறப்பு படை அமைக்கிறீங்க. இதே கர்நாடகால உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சாங்க. கர்நாடகா ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான். எவனுமே கண்டிக்கிறேன். இங்கேயாச்சும் செருப்பை கொண்டு தான் எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனா அங்க என்னென்னமோ பண்ணாங்களே, பாடையில ஏத்தி செருப்பை ஒரு நாய் வாயில கொடுத்து, அதுக்கப்புறம் இவருடைய புகைப்படத்தை அந்த பொம்மையை நாய் வாயில கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒப்பாரி வச்சு எதுதோ பண்ணாங்களே. ஆனா ஏன் அதுக்கெல்லாம் கோவம் வரல, இதுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. என்ன அப்படின்னா, இப்ப பாட்டி செருப்பை கொண்டு எரிஞ்சதாக ஒரு வீடியோ பரவுச்சு இல்லையா? அந்த வீடியோ ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நீங்களும் நானும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு இல்லைங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடே பார்த்துருச்சு. இந்த ரீல்ஸ்ல அதுல இதுலன்ட்டு நம்ம 2-3 ஆப் தான் யூஸ் பண்றோம். சில பேர்லாம் ஏகப்பட்ட ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களே பயன்படுத்தக்கூடிய சில இதெல்லாம் இருக்குது. அதுலலாம் நிறைய அந்த ஷார்ட்ஸ்ல அதுலலாம் அது நிறைய வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் பல்வேறு தளங்கள்ல அந்த செருப்பு வீடியோவை பார்த்துட்டாங்க. இது என்னன்னா சைக்காலஜிக்கலா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். பாத்தியா எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. பொதுவாகவே நம்ம மக்களுக்கு இந்த பாப்புலர் ஒப்பீனியன் வந்து தன்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு நினைச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்படின் போது ஆமால்ல, ஆமா இப்படித்தான் இவங்களும் ஆட்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தோட பல பேர் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது மிகப்பெரிய இந்த கவர்மெண்ட்டே ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு பரவலான ஒரு மனநிலையை உருவாக்கிரும். இது வந்து இவங்க தோக்க போறவங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மைண்ட் செட் உருவாக்கிரும் மக்களுக்கு. அது ரொம்ப ஒரு ஆபத்துன்றதுனால தான் அவ்வளோ கோவம் அந்த வீடியோ வெளியிட்டோம் மேல. ஆனா ஏன் கர்நாடகா மேல கோவம் வரல அப்படின்ட்டு உங்களுக்கு இப்ப புரிஞ்சா? ஏன் அப்படின்னா கர்நாடகால அவங்க என்னென்னமோ பண்ணி அசிங்கப்படுத்தினாங்கல்ல, இது எல்லாமே சிம்பத்தி தான் உருவாக்கும். நம்ம முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம ஆள வந்து இப்படி வெளி ஸ்டேட்ல இப்படி பண்ணிட்டாங்களே, என்னதான் இருந்தாலும் நம்ம 1000 விமர்சனம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் வந்து இப்படிலாம் போய் ஒப்பாரி வச்சு படத்துக்கு மாலை போட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்தலாமா? இது பாசிட்டிவா தானே வரும். அதனால அவன் செருப்பால கூட அடிச்சுட்டு போறான், நம்மளுக்கு பாசிட்டிவா தானே வரப்போகுது அப்படின்ட்டு அதை அவங்க பெருசா கண்டுக்கல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பாட்டி பண்ண வைத்தியம் பயங்கர முரட்டு வைத்தியமே போச்சு. இது சாதாரண பாட்டி இல்லடா, சரியான சூனிய பாட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை உடன்பிறப்புகள் மத்தியில் ஏற்படுத்திருச்சு என்பதால் தான் பாட்டி மீது இவர்களுடைய இரும்பு கரம் வந்து அப்படி லைட்டா பாஞ்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒப்பிட்டு கேள்வி கேட்டு அந்த காட்சிகளை எல்லாம் நினைவூட்ட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.